ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? நீங்க ஆனா ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்து தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த மாரி ஸ்டாக்ல எப்படி என்ட்ரி குடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிர்றேன். நீங்க பார்த்துட்டீங்கன்னா, மார்க்கெட்லயே 2டே இடம் தான் இருக்கு. நீங்க என்ட்ரி பாயிண்ட்க்கு பைனாலும் சரி, செல்னாலும் சரி 2 இடத்த தாண்டி நீங்க எங்கேயுமே போ வேண்டாம். ஒண்ணு கீழ வரையற லைன் பேர் என்ன சொல்லுவோம்? சப்போர்ட். சப்போர்ட். மேல இருக்க லைன் பேரு? ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ட். ஓகேவா? இப்போ சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும். ரெசிஸ்டன்ட்ல இருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும். சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ட், ரெசிஸ்டன்ட் டு சப்போர்ட். அப்புறம் ட்ரெண்டை பிரேக் பண்ணும். அப்புறம் லோ லெவல்லையும் ட்ரெண்டை பிரேக் பண்ணும். சரிங்களா? இப்போ நீங்க பைக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இடம் இருக்கு. சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகும்போது பை பண்ணலாம். சரிங்களா? ரெசிஸ்டன்ட்ல இருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது செல் பண்ணலாம். இது ஒரு இடம், இது ஒரு இடம். சரிங்களா? அப்புறம் மேலே ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? பையா செல்? பை பண்ணுவோம் சார். பை பண்ணுவோம். ஓகேங்களா? சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செல் பண்ணுவோம் சார். செல் பண்ணுவோம். இது பேசிக்ஸ். இப்போ இதை தவிர வேற இடம் இருக்கா? பைக்கு இந்த 2 இடம் இருக்கு, செல்லுக்கு இந்த 2 இடம் இருக்கு. இதை தவிர வேற இடம் இருக்கா? நடுவுல இடம் இருக்கு சார், கேப். அந்த கேப் இல்ல சார். இல்ல, சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகுதுல்ல, அது ஒண்ணு. சரிங்களா? ரெசிஸ்டன்ட்ல இருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது செல்லு. ட்ரெண்டை பிரேக் பண்ணா பை. சரிங்களா? சப்போர்ட் லெவல் ட்ரெண்டை பிரேக் பண்ணா செல்லு. இதை தவிர மார்க்கெட்ல இடம் இருக்கா என்ட்ரி பாயிண்ட்டுக்கு அப்படின்னு கேட்குறேன். இதை தவிர வேற இடமே கிடையாது. சரிங்களா? இந்த 2 இடத்துல தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்க வேண்டியிருக்கும். அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதில் தான் டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது என்ன ட்ரெண்டு? இது அப் ட்ரெண்ட் காட்டுது சார். பீரியட் ஆஃப் ஜெனரலி ரைசிங் த ஸ்டாக் பிரைஸ் கேரக்டரைஸ்ட் பை த சீரிஸ் ஆஃப் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ. அதாவது இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு ஸ்டாக் வந்து தொடர்ந்து அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகுதுல்ல. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்க்குறீங்கல்ல, இது வந்து அப் ட்ரெண்ட். இங்கேருந்து மார்க்கெட் ஜிக்ஸாக் ஆகி ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் ட்ரேட் எடுத்தவங்க இங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க, இங்கே ட்ரெண்டை கட் பண்ணும். சரிங்களா? அப்போது நீங்கள் அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? பை எடுக்கணுமா செல் எடுக்கணுமா? பை எடுக்கணும் சார். பைக்கு பை யூஸ் எடுக்கணும். பண்ணணும். சரிங்களா? பிரீத்தி மேம், சார், டவுன் ட்ரெண்டை எதுக்கு பயன்படுத்தணும்? ஸ்டாக் வந்து ஃபால் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டை செல்லுக்கு பயன்படுத்தணும். சரிங்களா? அப்போது மேலேருந்து இங்கே நீங்கள் இங்கே தான் ட்ரெண்டு கட்டுன்னு பார்ப்பீங்க. ஆனால் தொடர்ந்து மேலேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சரிங்களா? அதனால தான் கீழே ஒரு வார்த்தை இருக்கும், லோயர் ஹை அண்ட் ஹையர் லோ அப்படின்னு இருக்கும். அதாவது மேலே ஆல்ரெடி ஒரு ஹை இருக்கும், அதுக்கு அடுத்து வர்ற ஹை நம்ம ட்ரெண்டை மார்க் பண்ணுறோம்ல. சரிங்களா? ஹையை விட லோ கீழே இருக்கும். இதை கவனத்தில் எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து கடைசியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா விக்னேஷ் சார், சைட்வே எதுக்கு பயன்படுத்தணும்? பைக்கா செல்லுக்கா? என்ன சார்? ஸ்கால்பிங் பண்ணலாமா? ஸ்கேல்பிங்க்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? உண்மைதான். சரிங்களா? ஏன்னா ஹரிசாண்டல் ட்ராவல் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை சைடு வேன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃப்ளாட் நீங்கள் புக்கிலலாம் படிச்சிங்கன்னா, இப்போ நான் எம்பிஏ படிக்கும் போதெல்லாம் ஃப்ளாட்டுன்னு இருக்கும். சரிங்களா? ஃப்ளாட் லைன். இந்த ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணும். 3 ட்ரெண்ட் தான், அப் ட்ரெண்டு, ஃப்ளாட்டு, டவுன் ட்ரெண்டு. சரிங்களா? அப்போது இந்த டவுன் ட்ரெண்டில் ஸ்கேல்பிங் பண்ணணும். இதில் என்னென்னா நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா? சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுது அப்படின்னா நீங்கள் ஸ்விங் பண்ணுறீங்க சைட்வே மார்க்கெட்டில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மந்த்லி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணணும். இதேமாரி டே, 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கச்ச நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங்க்கு பயன்படுத்தணும். ஸ்கேல்பிங் அப்படின்னா ஒரு ட்ரேடை நீங்கள் 3 to 5 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? அப்போது இதில் எங்கே ட்ரெண்டு கட் ஆகுது, அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, ஃப்ளாட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்கில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? பையை எக்ஸிக்யூட் பண்ணணும். டவுன் ட்ரெண்டில் தான் செல்லுக்கு போகணும். நிறைய பேர் உல்டாவாக ட்ரேட் எடுப்பாங்க, அந்த ட்ரேட் பண்ணவே கூடாது. சரிங்களா? இதை கவனத்தில் எடுத்துக்கிறீங்களா? இதுதான் மெயின் பாயிண்ட், இதுதான் பேசிக். இது தெரிஞ்சாதான் இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பத்தை கொடுக்கும். ஒரு புரிதல் வந்துருச்சா? ஓகே சார். சரிங்களா? இது ரொம்ப ஸ்டாக்ல ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்கள் நெஃப்டியில் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் முக்கியம். சரிங்களா? ஏன்னா அதில் நீங்கள் வெயிட்டேஜ் வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் இந்த ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேடையே எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா?